ஆல், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, அடுத்து தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு, அதை ஆற வச்ச கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியலும் பண்ணி வச்சுட்டேன். எப்பொழுதும் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேஸ்ட், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அந்த பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், வரமிளகா இதெல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நேற்று வச்சு இந்த பாவு பஜ்ஜி அதிகமாக இருந்ததுனால, பாவு அதிகமாக இருந்ததுனால சப்பாத்தி போட்டு அதையே தொட்டு சாப்பிட்டுட்டோம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த டே இப்படி தான் போணுச்சு. பாய்.